அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக ஐப்பசி மாதம் எப்படி அமைய போகிறது, ஐப்பசி மாதத்தில் சனி வக்ர நிவர்த்தி, புதன் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி என அடுத்தடுத்தாக நிகழக்கூடிய பயிற்சியின் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது, நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் திடீர் கோடீஸ்வர யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஐப்பசி மாதத்தில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகராக உள்ள கேது 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் திடீர் கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் பல கிரகநிலைகள் மிக சாதகமாகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குருவை பொறுத்தவரைக்கும் அவர் மேசராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. அதிவிரைவாக அனைத்து விதமான பணிகளையும் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் வக்ர குரு கொடுக்கிறாருங்க. குரு வக்ரம் பெற்றிருப்பது பல்வேறு விஷயங்கள்ல மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த ஐப்பசி மாதத்தில் 23/10/2023 முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க சனி பகவான். நவ கிரகங்களிலே அதீத வலிமை வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர் சனி பகவான். அப்படிப்பட்டவர் வக்ரகதியில் சஞ்சரித்ததால் சில விஷயங்கள்ல சிலம்பங்கள் குறைந்திருந்தாலும் சில விஷயங்கள்ல நன்மைகள் அதீதமாக கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டது. தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு விதத்தில் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று இன்னும் சில மாதங்கள், இந்த மாதம் முழுவதுமே அவரது சொந்த ராசியான மகர ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கிறார். முழு ஆட்சி பலம் பெற்ற சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான பணிகளில் நன்மை கிடைக்க போகிறது. திடீரென பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் முதன்மையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக சனியின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 2 கிரக நிலைக்கும் தனியென ஒரு ஆட்சி வீடு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஐப்பசி மாதத்தில் சம கிரகங்களாக கருதக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலும் கன்னிராசியின் ஆட்சி வீட்டிலும் அதிபதியான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிப்பது நல்ல பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திடீரென எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. இந்த புதிய வாய்ப்புகள் உங்களது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கு உள்ள தடைகளை தகர்த்தெறிவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பதால் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி மிக துல்லியமாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்கிறது. பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்கிறது. புதுமனை புகுதல், திருமண விழா, காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு விதமான மகிழ்ச்சி நிறைந்த மங்களகரமான நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஏற்றதொரு தருணமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சுக்கிரன் நவம்பர் 1ஆம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு 2ஆம் தேதியிலிருந்து கன்னி ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இடங்களின் அமைப்பு காரணமாக மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் கிடைக்க போகிறதுங்க. பல்வேறு விதமான தடைகள் தாமத
வாதங்களை தகர்த்தெறியக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. பல தடைகள், தொல்லைகள், கடன் சார்ந்த விஷயங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அறிவுக்கு அதிபதியாகவும் வித்யாக்காரராகவும் இருக்கக்கூடிய புதன் நவம்பர் 1ஆம் தேதி வரை துலாம் ராசியிலும் அதற்கு பிறகு விருச்சக ராசியிலும் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனின் அமைப்பு பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. அதிலும் ஐப்பசி மாதத்தின் முற்பகுதியில் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே துலாம் ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் பெரும்பாலும் செவ்வாயுடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயுடன் சூரியன் இணைவது மிக பெரிய அளவிற்கு மாற்றத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முற்பகுதியில் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. புத ஆதித்ய யோகம் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்து கிடைப்பதால் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்துமே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க இந்த ஐப்பசி மாதத்தில் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்கள்ல கிடைக்கிறது, நன்மை எந்தெந்த விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடைய சுப பார்வை மிக வலுவாக 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது. பஞ்சமஸ்தானம், சப்தமஸ்தானம், பாக்கியஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. திட்டமிட்டபடி அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். குரு வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். பஞ்சமஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும். சப்தமஸ்தானம் வலுவுள்ளதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க. இந்த தருணத்தில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி பெற்று ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறார். அவருடைய பார்வை 3, 4, 7 ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறதுங்க. சகாயஸ்தானம், அர்த்தாஷ்டகஸ்தானம் மற்றும் சப்தமஸ்தானத்தில் கிடைக்கிறது. குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் சப்தமஸ்தானத்தில் விழுவதால் உத்தியோக ரீதியாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்க இருக்குங்க. மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் சனியினுடைய பார்வை கிடைப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் செவ்வாயின் பார்வையானது ஜென்ம ராசிக்கும் 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறதுங்க. இப்படி 5 மற்றும் 10ஆம் இடத்தை வலுவுள்ளதாக மாற்றுவதால் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. புதிதாக பல பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களது அன்றாட பயன்பாட்டிற்கான தேவையான பொருட்களையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6இல் வீற்றிருக்கிறாருங்க. அவருடைய சப்தம பார்வை விரயஸ்தானத்தில் விழுவதால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் எதிர்பாராத மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் எதிர்பாராத பல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாருங்க. ஏனென்றால் தனஸ்தானத்தை பார்க்கிறார். சூரியன் வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. சூரியனுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு விழுவது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் முதன்மையாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த ஐப்பசி மாதத்தை மிக சிறந்த மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு.